வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா, எல்லாம் வல்ல பிரணாபுரி ஆண்டவனுக்கு அரோரா, குருநாதர் அருணாபெருமான் திருடலே சரணம் சொன்னோம். எம்பெருமான் கரை முடிவும் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாமந்த திருப்பூர்ண மகாமந்தத்தில் கௌமார இணையத்தது வரிசைப்படி பாடலன் 1155 கோழையாய் ஆணவம் என தூங்கும் பொது பாடலுக்கான பாராயணத்தையும் பொருளுக்கும் பழனியான திருவிழி சமர்ப்பிப்போம் முருகாஜம். இந்த பாடல் கலியுக நெறியை எடுத்துரைக்கும் பாடல். தானனா தனன தத்த தானனா தனன தத்த தானனா தனன தத்த தனதான, இதான் பாடலுடைய சந்த குறிப்பு. பாடலை பார்க்கலாம். கோழையாய் ஆணவம் மிகுத்த வீரமே புகழ்வர், அற்பர் கோது சேர் ஈடிகுலத்தர் குல மேன்மை கூறியே நடு இருப்பர், சோரிடார் தர்மபுத்திர கோவும் நான் என இசை மிடி ஊடே ஆளுவார் நிதி உடை குபேரனாம் என இசைப்பர், ஆசுசேர் கலியுகத்தின் நெறி ஈதே ஆயினூல் அறிவிகெட்ட நானும் வேறு அல்ல அதற்குள் ஆகையால் அவை அடக்க உரை ஈதே, ஏழை வானவர் அழைக்க ஆணை வாசவன் உருத்ர ஈசன் மேல் வெயில் எரிக்க மதிவேணி ஈசனார் தமது இடுக்க மாறியே கைலை வெற்பில் ஏறியே இனிதிருக்க வருவோனே, வேளம் மீது உரையும் வஜ்ரதேவர் கோசிரை விடுத்து வேதனாரையும் விடுத்து முடிசூடி வீர சூர் அவன் முடிக்குள் ஏறியே கழுகு கொத்த வீறு சேர் சிலையெடுத்த பெருமாளே, கோழையாய் ஆணவம் மிகுத்த வீரமே புகழ்வர், அற்பர் கோது சேர் இழி குலத்தர் குல மேன்மை கூறியே நடு இருப்பர், சோரிடார் தர்மபுத்திர கோவும் நான் என இசை மிடி ஊடே ஆளுவார் நிதியுடைய குபேரனாம் என இசைப்பர், ஆசு சேர் கலியுகத்தின் நெறியீதே ஆயினூல் அறிவுகெட்ட நானும் வேறு அல்ல அதற்குள் ஆகையால் அவை அடக்க உரையீதேன்னு முதல் பகுதியை வைக்கிறார். இப்போ இந்த முதல் பகுதிக்கு நம்ம பொருளத்தை பார்க்கலாம். கோழையாய் பயந்தவராய் இருப்பர், ஆங்காரமிக்க வீர பேச்சு பேசுவார், கீழ் மக்களாயும் குற்றமுள்ள இழிகுலத்தவராயும் இருப்பர், தங்கள் குலத்தின் மேன்மையை பேசி சபை நடுவே விற்றிருப்பார், தர்மமாக சோரே இடாத பேர்வழி தர்மபுத்திர ராஜனே நான் என்று தம்மை புகழ்ந்து பேசுவார்கள், மிடியுடைய அதாவது தரித்திர நிலையிலே ஆழ்ந்து கிடப்பவர், செல்வமிக்க குபேரனாம் நான் என தம்மை புகழ்வர், குற்றம் நிறைந்த கலியுகத்தின் போக்கு இப்படித்தான் இருக்கிறது அப்படின்னு முதல் 3 அடியில் கலியுகத்தோடைய போக்கு சொல்கிறார். 4வது அடியில் ஆய வேண்டிய நூலறிவு இல்லாத நானும் மேற்சொன்ன வழிக்கு வேறுபட்டவன் அல்ல அந்த வழியில் ஆகையால் அவை அடக்க பேச்சு போல நான் சொன்ன உரையாகும் இது, ஆகையால் அவையடக்க பேச்சு போல நான் சொன்ன உரையாகும் இது அப்படின்னு சொல்கிறார். 2வது பகுதியில் ஏழை வானவர் அடைக்க ஆணை வாசவன் உருத்ர ஈசன் மேல் வெயிலெரிக்க மதி வேணி ஈசனார் தமது இடுக்க மாறியே கைலை வெற்பில் ஏறியே இனிதிருக்க வருவோனே, வேளம் மீது உரையும் வஜ்ரதேவர் கோசிரை விடுத்து வேதனாரையும் விடுத்து முடிசூடி வீரசூர் அவன் முடிக்குள் ஏறியே கழுகு கொத்த வீறு சேர் சிலையெடுத்த பெருமாளின் முடிகிறார். அதாவது கஷ்ட திசையில் இருந்த தேவர்கள் அழைக்க ஐராவதம் என்னும் யானையை உடைய இந்திரன், ருத்ரன், பிரம்மன் அல்லது திருமால் அல்லது ருத்ர ஈசன் ருத்ரதேவன் இவர்கள் மீது வெயில் எரிக்க சூரனுடைய வெயில் போன்ற கொடுமை தாக்க மதிவேணி நிலவு அணிந்த சடையுடைய சிவபெருமான் தங்களுடைய துன்பத்தை உன்னை கொண்டு மாற்றியே நீக்கிய பின் கைலை வெறுப்பில் இனிதிருக்க கைலை மலையில் கந்தமாதனத்தில் இன்புற்று இருக்க தோன்றிய பெருமாளே, ஐராவதத்தின் மீது வீற்றிருக்கும் வஜ்ராயுத்தை குலுசாயுத்தை ஏந்திய தலைவனாகிய இந்திரனுடைய சிறையை நீக்கியும் பிரம்மனையும் சிறையினின்றும் விடுவித்தும் இந்திரனுக்கு வானுலக அரசாட்சியை அளித்தும் வீரமுள்ள சூரனுடைய தலையில் ஏறி கழுகுகள் கொத்தும்படி அவன் உடலை அழிக்க வல்ல பெருமை வாய்ந்த வில்லை எடுத்த பெருமாளே அப்படின்னு முடிகிறார். இப்போ இந்த பாடலில் கலியுகத்தின் நெறி இதேங்கிறார். கலியுக இயல்பு, அதாவது கோழை ஒருவன் ஒரு வீரன் நான்பா, இழிகுலத்தவன் உயர்குலத்தவன் நான்பா, பசித்து வந்து ஏற்பவருக்கு ஒன்றும் கொடுக்காதவன் நான் தான் தர்மராஜா தெரியுமாமா, தரித்திரம் ஒருத்தன் நான் குபேரன்னு டம்பம் பேசி ஏமாற்றுவான், இப்படி உண்மை நிலை ஒன்று இருக்க உண்மையற்ற நிலையே மேலோங்கி விளங்கும் கலியுகத்தில் என்பர். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, தாளமர நிழலினல் ஓர் அமுதம் ஒன்கினும் தப்பாது குடியர் என்பர், தவமிகுத்துள்ள பேர்கள் பித்தளை அணிந்திடில் தங்கமென்றே மொழிகுவார், வாலிபம் தன்னிலே அதிசீலராகவே வைகினும் விடநண்பர்கான், வறுமை சேர் எளியவர்கள் வைரமது ஒன்கினும் வளையற்கல் என உரைப்பார், சீலம்புறத்தினும் அகத்தின் அக்கிரமம் செய்யும் ஈனரை போழ்வார், சித்த சுத்தியதாகி
ஞான நெறி தேர்ந்திடும் திவ்ய பெரியோரை இகழ்வார். கால கலியுக தர்மம் ஈதன உரைத்திடுவர். கற்பக விலாசமேவு கங்கை புன ஈசனே மங்கை மகள் நேசனே கைலயம் கிரிவாசனே அப்படின்னு கைலாசாத சதகம்னு ஒரு நூலில் 28வது பாட்டு. திருப்பூரே படிக்கணுமே, கலியின் கொடுமையை அருணகிரியார் அஞ்சுவதை பொய்க்கலி போமாறும்பர் திருப்பூரில் நம்ம படிச்சிருக்கோம். அதே தான் இந்த பாடலில் நம்ம குருநாதர் ரொம்ப அற்புதமான வார்த்தைகளால் முதல் பகுதியில் அவங்க சொல்கிறார். அடுத்தது 2வது பகுதியில் எம்பெருமானுடைய பராக்கிரமங்களை பூரா பேசுகிறார். இதில் வேலெடுத்தது மட்டுமன்றி வில்லை எடுத்த பெருமானேன்னு முடிக்கிறார். எம்பெருமானுக்கு வில்லும் உண்டு, அதனால தான் வில்லாடப்பட்டு நிறைய ஊர்களில் எம்பெருமான் வில்லோடும் இருப்பார். அந்த வில்லை எம்பெருமான் இப்போ வேல்வாங்கு வகுப்பில் சொல்கிற மாதிரி இந்த பாடலோட 2வது பகுதி வில்வாங்கு திருப்பூர்னு சொல்லலாம். வில்வாங்கும் போது என்ன நடந்தது ரொம்ப அற்புதமாக 2வது பகுதியில் சொல்கிறார். முதல் பகுதி பூரா கலியுகத்தில் என்ன நடக்குன்றது சொல்கிறார். இந்த அற்புதமான பாடலை பழனாபுரி ஆண்டவன் திருப்பாத சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பாத்திரமாகவும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா. முருகா 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 முருகா.